Hi, hello, and welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about one of the beautiful phenomena in psychology. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போய் அந்த விஷயத்தை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? யாரோ ஒருத்தரை நீங்கள் புதுசாக உங்கள் ஏரியாவில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு காரோ பைக்கோ ஷோரூமில் வாங்க போகும்போது அந்த காரோ பைக்கையும் நீங்கள் அடிக்கடி ரோட்டில் பார்க்குறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக் ஷூர் யூ வாட்ச் இட் ஃபுல்லி. ரெட் கார் தியரி அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்க ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டமோட ஃபினாமினா என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டமை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு வீடியோவில். அது நீங்கள் பார்க்கலனாலும் மறக்காமல் போய் பாருங்கள். வாட் இஸ் திஸ் ரெட் கார் தியரி? நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆனோடனே உங்களை ஒருத்தவங்க கேட்குறாங்க நீங்கள் எத்தனை ரெட் கார் பார்த்துருக்கீங்கன்னு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க நான் மேபி பார்த்துருப்பேன், எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. அதே அந்த பர்சன் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நீ இந்த பக்கம் வரச்சே எத்தனை ரெட் கார் பார்த்துட்டு வர அப்படின்றத கவுண்ட் பண்ணிவிட்டு வா, நான் ஒரு ரெட் கார் கொடுங்கன்னா $50 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய ரெட் கார்ஸை பார்ப்பீங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இதில் இருக்குது. ஒன்று ஆர்ஏஎஸோட ஃபினாமினா என்னன்றது, இன்னொன்று ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் ஆர் ஹியர்ட் அபவுட் சம்திங் and all of a sudden all this appear in a higher frequency. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி இல்யூஷன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம், ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் உங்கள் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கேட் கீப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கச்சே இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ரெட் காராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ இது நீங்கள் படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு பர்சன் அவங்க ஏரியாவில் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட பேரை அடிக்கடி கேள்விப்படுறதா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா உங்கள் ஆர்ஏஎஸோட கண்ட்ரோல்னால தான். ஸோ உங்கள் ஆர்ஏஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதோ இல்லை பர்சீவ் பண்ணுறதோ அது உங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, உங்கள் அட்டென்ஷனை டைரக்ட் பண்ணுது. உங்களோட நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அது டிசைட் பண்ணுது. அது இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில்டர் பண்ணி தருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் காரோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நீங்கள் ரெட் கார் மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஒயிட் கார் பார்ப்பீங்க, பிளாக் கார் பார்ப்பீங்க, எல்லோ கலர் கார் பார்ப்பீங்க. ஆனால் இந்த ரெட் கலர் கார் மட்டும் அதிகமாக கண்ணில் தெரியும். ஸோ இது காரணம்னா இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் மூலியமாக தான். அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அவேர்னஸ் எப்படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் நீங்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதே தான் நம்ம லைஃப்லேயுமே நடக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெட் கலர் காருக்கோ இல்லை ஒரு புது பர்சனுக்கோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கோ இது நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தெரியும். அதே நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நெகட்டிவிட்டியாக சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி தெரியும். ஸோ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எப்போவுமே உங்களை நீங்கள் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் வச்சுக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணுறதுக்காகவே இருக்கணும். ஸோ அப்படின்றது தான் இந்த தியரி இந்த எபிசோட்ஸ்லேருந்து நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த ரெட் கார் தியரி கான்செப்ட்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு அட்டென்ஷனை செலுத்துறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஸோ ஸ்டார்ட் பேயிங் அட்டென்ஷன் டு வாட் யூ ரியலி வாண்ட். யுவர் பிரெயின் ஹஸ் காட் ஸோ மச் பவர் தட் இட் கேன் கிவ்ஸ் யூ anything and everything to whatever you are paying attention to. So this is Chuchu School of Learning. Thank you for listening.